வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரேட் வித் ஜெரி சேனல். இந்த வீடியோவில் நம்ம சகாஜ் பேஷன்ஸ் லிமிட்டடோட ஐபிஓ ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் இந்த ஐபிஓவோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தென் இந்த ஐபிஓக்கு நான் அப்ளை பண்ணுறேனா அப்படிங்கிற என்னோட டிசிஷனையும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், சகாஜ் ஃபேஷன் அந்த ஐபிஓ வந்து என்ன மாதிரியான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கம்பெனி. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா, துணி, அந்த ஃபர்னிச்சருக்குள்ள அந்த இது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. 2011 இருக்கிற ஒரு கம்பெனி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே அந்த உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேஷன் ஓரியன்ட் அதெல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா. ஸோ இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அது. ரெண்டாவது, இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பெரிய பெரிய இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இந்த கம்பெனிக்கு இருக்கும். ஒரு பெரிய கேபிட்டலும் தேவைப்படக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இது ரெண்டும் தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வாங்க, இந்த ஐபிஓ வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா 25லேருந்து 29 அதுக்குள்ளே வருது. ஃபேஸ் வேல்யூ தெரியும் 10, ப்ரைஸ் வந்து 30 பேர் ஷேர் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம பண்ணுற மாதிரி அந்த 15,000க்கு வாங்கக்கூடிய ஷேர் இல்லை. ஏன்னா இது லாட் சைஸ் வந்து 4,000. ஸோ கிட்டத்தட்ட 1,20,000 25,000 அந்த ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் ஒரு லாட் வாங்குறதுக்கே அப்படிங்கிறது. இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹை வேல்யூ ஐபிஓஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் தருது அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 95% மேலே இந்த ஹை வேல்யூ ஐபிஓஸ் நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இதையும் இந்த ஐபிஓ எடுத்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இல்லைனா இந்த மாதிரி பெரிய ஐபிஓஸ் நான் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்தால் பெரிய லாஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஃபிட் வரும். பட் நிறைய பேரால் வாங்க முடியாது. நிறைய பேர் யோசிப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பணம் உள்ளவங்க நம்ம வீடியோ ஏன் பார்க்க போகிறாங்க? அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஐபிஓஸ்லாம் வாங்குவாங்க. அது அவங்க டிசிஷன் எடுத்துப்பாங்க. நம்ம ஒரு 30,000 வச்சுருக்கோம், ஒரு 2 லாட் வாங்கலாம் ஐபிஓ அப்படிங்கிறவங்களுக்காக தானே இந்த வீடியோ. பட் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஓகே, இதை நான் சொன்ன மாதிரி தான் 25 ஆரம்பிச்சு 23 முடியறது லாட் டேட்டு அதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ அதான் சொன்ன மாதிரி 1,20,000 ரூபா, ஓகேவா, ஒரு லாட் தான் வாங்க முடியும். மேக்ஸிமம் ரிட்டெயிலராக ஒரு லாட் தான் வாங்க முடியும். ஸோ ஒரு லாட் 20,000, 1,20,000 அந்த ரேஞ்சில் வந்து இது வருது. ஓகே, அமௌண்ட் இருக்கிறவங்க, நான் வந்து நல்ல பெரிய ட்ரேட் பண்ணுறவன், என்கிட்ட வந்து ஒரு 5 lakhs நான் வச்சுருக்க அமௌண்ட்டு, அதை வச்சு தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் பண்ணலாம். ஆனால் இந்த ஐபிஓக்காக நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட அமௌண்ட்டை உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இல்லைனாலே தெரியுது, நம்மலாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ட்ரேடர் நீங்களாம். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணணும். செகண்ட், இது அவங்களோட ட்ரேட்ஸ் இந்த கம்பெனியோட இதெல்லாம் போட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்க குவாலிட்டி மெஷர்மெண்ட், என்வரான்மெண்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி தான். ஓகே, இப்போ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 2ல் இருந்தது, கொஞ்சம் படிப்படியாக இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. பட் 23க்கு அப்புறம் மறுபடியும் குறைஞ்சி 4 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நிற்குது. ஓகேவா, ஜிஎம்பி. ஸோ இந்த ஜிஎம்பிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகக்கூடிய ஒரு ஐபிஓவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இதில் கன்ஃபார்மாக தெரிகிற ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 4 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த கம்பெனியோட ஓவர்வியூ நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு நல்ல கேபிட்டல் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 39 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. அசட்டோட வேல்யூ வந்து 71 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. இது நம்ம நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய கம்பெனி இல்லை, அதுக்காக ஒரு சின்ன கம்பெனியும் இல்லை. பட் நல்ல ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் உள்ள ஒரு கம்பெனி அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஓகே, ஃபைனல் இந்த என்னோட டிசிஷன் இதில் வந்து நான் வந்து ஐபிஓ எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன்னா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். பிகாஸ் இன்றைக்கி 25. ஸோ வி ஹாவ் 4 days டு மோர். அதாவது 24, 26, 27, 28 அந்த ஒரு 4 நாள் இருக்குது இல்லையா. ஸோ இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நான் முடிவெடுப்பேன். ஸோ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த லெவலுக்கு ஏறுது, எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தும், ஓகேவா, மார்க்கெட் அனாலிசிஸில் நான் சில விஷயம் வச்சுருப்பேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. பட் இப்போ இந்த ஜிஎம்பியை வச்சு நீங்கள் ஜிஎம்பி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. பட் என்னோட டிசிஷன், நான் லாஸ்ட் டேட்டு தான் ஜிஎம்பியை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன். ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கவன், இதை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது பை பண்ணுறதில்ல பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் ரிஸ்க் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க, நீங்கள் ஜிஎம்பி வர வரைக்கும் நல்லா ஒரு இன்னும் 2-3 நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதோட ப்ரைஸ் வேல்யூ சேஞ்சஸ் பார்த்துட்டு முடிவெடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.